சாப்பாடு மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்கள் நமக்கு ஊர்ண்ணே? கடனாடி பக்கம் பாப்பாவளம். சரிண்ணே. இந்த பகுதி வரும்போதெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்ருவீங்க? நான் கம்பெனியில் கடை வச்சிருக்கேன். சட்னிக்கு உப்பெல்லாம் போதுமாப்பா? சரி. கோவிலாங்குளம் ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் மெயின் ரோட்லேயே பெயர் இல்லாத ஒரு தோசை கடை இருக்குது, அமராவதி தோசை கடை. இந்த தோசை கடை வந்து ஒரு 50 ஆண்டு பழமையானது. இது அவங்களோட வீடு. இந்த வீட்டிலையே வந்து முன்னாடி சின்ன அளவில் செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் கல் போட்டு இப்போது 50 ஆண்டுகளில் ஒரு 50 பைசாவில் தொடங்கி இன்றைக்கி 10 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. ஒரு 50 ஆண்டு பழமையான காளியம்மாள் பாட்டி அவங்க அம்மா தொடங்கின ஒரு தோசை கடை. இந்த தோசை கடையோட சிறப்பே வந்து அவங்க வீட்டில் ஆட்டு உரலில் ஆட்டக்கூடிய சட்னி, தேங்காய் சட்னி, அதுபோல் இந்த கார சட்னி ரெண்டுமே ரொம்ப 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 சுவையான, இந்த தோசைக்கு தோதான ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடுன்னே சொல்லலாம். இந்த பகுதியை கடந்து யாரெல்லாம் போகிறாங்களோ இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க காலை சாப்பிடணுன்னா இந்த கடையை வந்து எதிர்பார்த்து தான் வருவாங்க. சாப்பிட்றமா? ஆரம்பத்தில் தோசை வந்து என்ன விலைமா? 1 ரூபாயா? 50 காசுக்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் வாடிக்கை எங்கே தான் சாப்பிடுவீங்களா? வடை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி. 50 பைசா கொடுத்தோம் தோசை. அப்புறம் 10 ரூபாய் ஆயிடுச்சு. அது விலைவாசி கூட கூட 10 ரூபாய் ஆயிடுச்சு. 10 ரூபாய்க்கு எப்போ மாற்றினீங்க? இப்போ தான் 1 வருஷம் ஆயிடுச்சுமாப்பா. 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆச்சா? எங்கே இருந்தாலும் நமக்கு தான் வருவாப்பா. 5 வருஷத்துக்கு முதல்ல சாப்பிட்டு போனவங்க கூட இங்கே தான் வருவார். 5 ரூபா சாப்பிட்றவங்க இருக்காங்க, 2 ரூபா சாப்பிட்றவங்க இருக்காங்க, 3 சாப்பிட்றவங்க 10 எடுத்து வாசல் தட்டிட்டு போவாங்க. ரொம்ப அதிகமான தோசை சாப்பிட்ற நபர்லாம் வருவாங்களா? அதான் 5 ரூபா சாப்பிட்றவங்க அதான் அரிசிங்க. இப்போ முதல் 10 தோசை தான் சாப்பிட்றது ஆள் இருந்துச்சு. இப்போ அவரெல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் 50 காசு கொடுக்கும்போது இந்த அளவு தானே? ஆமாம், இதே அளவு தான். இப்போ விலைவாசி கூடி போச்சுல. இப்போ 50 காசு தோசை விட்டா கட்டாதுல்ல. இட்லி என்ன விலைமா? இட்லி 5 ரூபா. இந்த ஆட்டு உரல் சட்னி தான் இவங்களோட சிறப்பு. தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்க ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து சட்னிலேயே இட்லியோ தோசையோ நல்லா பிசைஞ்சு
அந்த சாரோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். சட்னியோ சாம்பாரோ அதிகமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். நிறைய உணவகங்களில் அப்படி பக்கத்தில் யாரும் வைக்க மாட்டாங்க, ஊற்றிட்டு போய் கொண்டு போயிடுவாங்க. இங்கே தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளவு தேவையோ, ஒரு தோசை வாங்கினாலும் சரி 2 தோசை வாங்கினாலும் சரி அதிகமான அளவு சட்னி ஊற்றி நீங்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இந்த ஹோட்டலில் உண்டு. இந்த தேங்காய் சட்னியும் இந்த கார சட்னியுமே ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டியான ருசி, அவ்வளோ நல்லா இருக்குது. வேலைக்கு ஆள் வச்சதில்லை, சம்பளத்துக்கு ஆள் இல்லை, எல்லாமே நாங்களாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்களாத்தையும் ரெடி பண்ணுறோம், நாங்களாத்தையும் பார்க்குறோம். யாருமே இது வரைக்கும் ஒரு குறை கூட சொன்னதில்லை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு போனாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு போனாலும் நம்ம கடைக்காண்டே தேடி வந்து சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கடை வந்து கமுதி டு சாயல்குடி போகிற ரோட்டில், மெயின் ரோட்டில் நம்ம கடை தெரியாதவங்க, இந்த ஏரியாவில் உள்ளவங்க தெரியாதவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. மெயின்லேயே போர்டு இல்லாமல் ஒரு கடை இருக்கும், யார்கிட்ட கேட்டாலும் இங்கே போய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கடை கமுதி டு சாயல்குடி ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது. தம்பி தோசை வச்சுருப்பா.